டீலிமிட்டேஷன் என்ற பேர்ல தமிழ்நாட்டோட பார்லிமெண்ட் சீட்ஸ்லயும் கேள்வி வைக்க பாக்குறீங்க. டீலிமிட்டேஷன் ஒண்ணு நடந்தா தானே ஃபேர் டீலிமிட்டேஷன் சொல்லணும். ஒரே நாடு ஒரே தேர்தல் நீங்க ஸ்டார்ட் பண்ணப்பவே புரிஞ்சிருச்சு பிரதமர் சார், எங்கெல்லாம் எப்படி எல்லாம் எந்த திசைகள் எல்லாம் இந்த நாட்டை கொண்டு போலாம்னு. தமிழ்நாட்டை கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்க சார். டீலிமிட்டேஷன் எங்க இருக்கிற காட்டுங்க. யார் என்ன தரவு கொடுத்துருக்கா சொல்லுங்க. பிரைம் மினிஸ்டர் சொல்லிருக்காரு, அமித்ஷா சொல்லிருக்காரு, மத்திய அரசு சொல்லிருக்கு, உங்கள்ட்ட ஏதாவது பேப்பர் காட்டு. இப்படி ஒரு பிரச்சனை டீலிமிட்டேஷன் போல எங்க இருக்கு? மக்கள் தொகை கணக்கெடுப்பே நடக்கல. 26ல எடுத்து அதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 29 தேர்தல் வந்து டீலிமிட்டேஷனோட 33% மகளிர் ஒதுக்கீடு நடத்த போறாங்க. அப்ப 2026 டார்கெட் இன்னும் பேப்பரே ஆரம்பிக்கல. நீங்க கம்பெனி ஆரம்பிக்க யாரை எடுப்பீங்க, யாருக்கு ஒண்ணுமே தெரியாம நீங்க வந்து ஒரு கணக்கு போட்டு ஒரு சும்மா போட்டு அதுதான் திசை திருப்பு. நான் சொல்றது அவர்கள் வந்து என்ன பண்றாங்கன்னு விட்டுருங்க, என்ன தரவு இருக்குன்னு கேளுங்க. 1971 சென்சஸ் படி இன்னைக்கு போயிருக்கு. 71க்கு 2020 எத்தனை வருஷம்? 55 வருஷம். மக்கள் தொகை எங்க போயிருக்கு? அப்ப அப்டேட் பண்ணுங்க. 20 லட்சம் பேருக்கு ஒரு எம்பி இருந்தா 20 லட்சம் பேர் அந்த எம்பி பார்க்க முடியுமா சார்? அந்த எம்பி தான் அந்த 20 லட்சம் பேர் பார்க்க முடியுமா? 12 லட்சம் பேருக்கு தமிழ்நாட்டில் ஆவரேஜ் 12 லட்சம் பேர் ஒரு எம்பி பார்க்க முடியுமா? என்ன நீங்க சொல்லிட்டு இருக்கு? நடக்கவே இல்ல, நடக்க போறது இல்லன்னு 2 பேர் சொல்லிட்டாங்க, பிரதமரும் உள்துறை அமைச்சர். அப்புறம் பிரச்சனை கிளப்புறீங்க. நோக்கம் திசை திருப்பதா வேற. நாளைக்கு டீலிமிட்டேஷன் வரட்டும், மத்திய அரசு தப்பு செய்யட்டும், நானும் உங்க கூட வந்து ஆர்ப்பாட்டம்.